ஒரு தெய்வத்தின் வழிபாடு பாதியில் நிறுத்தப்பட்டா என்ன ஆகும்? பார்க்க தைரியம் இருக்கா? இந்த கதையின் முடிவு இன்னும் யாரும் காணல. நீங்க காண போறீங்களா? ஒரு வழிபாடு இருந்தது, ஆனா யாருக்கும் அதன் முடிவு தெரியல. தொலைஞ்ச கிராமம், காட்டுக்குள்ள மறைந்த ஒரு ஆலயம். ஆண்டு ஒரு முறை மட்டுமே மக்கள் அங்கே போவாங்க. அந்த வழிபாடு நேரமில்லாத கடவுளுக்காக என்பதாம். அவன் ஒரு ஆவணப்பட இயக்குனர். பழைய வழிபாட்டு மரபுகள் பற்றி படம் எடுக்க வந்திருந்தான். கிராமத்துக்காரர்கள் எச்சரிச்சாங்க, அந்த ஆலயத்துல படம் பிடிக்க கூடாது, ஒலி கூட பதிவு செய்யக்கூடாது. ஆனா அவன் நம்பல. அந்த இரவு 12 மணிக்கு அவன் கேமரா ஆன் பண்ணினான். ஒலி ஒன்றும் கேட்கல. ஆனா மைக்கில் ஒரு மூச்சு சத்தம் மட்டும் பதிவு ஆனது. மறுநாள் காலை அவனோட குழுவை யாரும் காணல. ஆலயத்துக்குள்ள மைக்கே மட்டும் கிடைத்தது. அதுல ஒரு குரல், நேரமில்லாத கடவுள் விழித்திருக்கிறார். அந்த நாள் முதல் அந்த கிராமம் வரைபடத்திலிருந்து மறைந்துருச்சு. இன்றைக்கு வரை யாராவது அந்த டேப்பை கேட்க முயற்சிச்சா ஒலி வரும். ஆனா அந்த ஒலி யாருடையது என்று யாருக்கும் தெரியாது. அவன் அந்த ஒலையோலை திறந்த நேரத்துல காற்று கூட நின்ன மாதிரி இருந்தது. பழைய ஆலயத்துல சிதிலமா கிடந்த ஒரு மரப்பெட்டி, யாரும் இதுவரைக்கும் திறக்காதது. அதுக்குள்ள ஒரு பழுப்பு நிற ஓலையோலை, எழுத்து பெரும்பாலும் கரைந்திருந்தது. ஆனா நடுவுல ஒரு வரி மட்டும் தெளிவாய் இருந்தது. என்னை வாசிப்பவன் நானாக மாறுவான். அதை அவன் ஜாக்கிரதையா எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். அடுத்த நொடி அவன் காதுக்கு பக்கத்துல மூச்சு சத்தம் கேட்டது. வீட்டுக்கு வந்ததும் அவனோட கையில கருப்பு எழுத்துக்கள் தோன்றின. அவே அந்த ஓலையோலையில் இருந்த எழுத்துக்கள். அவன் கண்ணாடி முன்னாடி நின்னப்போ அவனோட பிரதிபலிப்பே அந்த ஓலையோலைய வாசிக்க ஆரம்பிச்சது. மறுநாள் கால ஓலையோலை காணாம போச்சு. ஆனா சுவர்ல எழுத்துக்கள் தோன்றின. இப்போ நீயே வாசிக்கிறது. அந்த வீடு இப்போ வரை பூட்டப்பட்டு தான் இருக்கு. ஆனா இரவில் தான் அந்த எழுத்துக்கள் நகரும் என்கிறாங்க. காடு நடுவில் ஒரு பழைய கல்லறை, அதுக்கு அருகே சிதைந்த சன்னதி. காற்று அடிச்சாலே சுவர் சத்தம் எழும். இரவு நேரத்துல மட்டும் அந்த இடம் வெளிச்சம் பிடிக்காது. கிராமத்துக்காரர்கள் சொல்லுவாங்க, அங்கே ஒளி போட்டா நிழல் எழும். ஒரு டாக்குமெண்ட்ரி குழு அந்த கதை கேட்டு அங்கே போனாங்க. 4 பேரும், கேமராமேன், டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியர், லைட்டிங் ஆர்டிஸ்ட். அவர்கள் நினைச்சது, இது ஒரு சூப்பர் மியூட், பெர்ஃபெக்ட் ஃபுட்டேஜ் கிடைக்கும். அவர்கள் மாலையில் அங்கே போய் செட்டப் பண்ணினாங்க. சூரியன் மறையும் போது காற்று நின்றது போல, மழை வரப்போற மாதிரி வானம் கருப்பாயிற்று. லைட்டிங் ஆர்டிஸ்ட் ஒளி போட்ட உடனே சன்னதியின் சுவரில் ஒரு நிழல் தோன்றியது. ஆனா அந்த நிழலுக்கு முன்னாடி யாரும் இல்லை. டைரக்டர் சொன்னான், ஃபோக்கஸ் பண்ணு, அது எந்த கோணத்துல வருது? கேமராமேன் ஜூம் பண்ணினான். ஆனா விண்டோவியர்ல எதுவும் வரல. லைவ் மானிட்டர்ல மட்டும் அந்த நிழல் தெரிஞ்சது. அவங்க குழப்பமாயிட்டாங்க. மானிட்டர் கிளிச்சா அல்லது ரிஃப்ளெக்ஷனா? ஆனா அந்த நிழல் மெதுவா தலையசைத்தது. சவுண்ட் இன்ஜினியர் மைக் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீக்கர்ல ஒரு சத்தம் கேட்டது. மூச்சு சத்தம், பின்னாடி யாரோ விஸ்பர் பண்ற மாதிரி. அந்த நேரம் ஒளி ஆஃப் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் என்பதற்காக லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணினாங்க. அந்த நொடியில் நிழல் நகர ஆரம்பிச்சது. ஒளி இல்லாமலே அது முன்னே நடந்தது. அவர்கள் பார்த்தது மானிட்டர்ல மட்டும். கமரேன் குரல் நடுங்கி, இது என்ன? இது கேமரால மட்டும்தான் இருக்கு. பயந்த டைரக்டர் ஒளியை மீண்டும் ஆன் பண்ண சொன்னான். ஆனா ஸ்விட்ச் வேலை செய்யல. பேட்டரி முழு இருந்தும் லைட் ஒளிக்கல. அந்த நிழல் மானிட்டருக்கு அருகா வந்தது. ஸ்கிரீன்ல டிஸ்டார்ஷன், ஸ்டாட்டிக் லைன்ஸ், ஃப்ரேம் ஃபிளிக்கரிங். அந்த மூச்சு சத்தம் இப்போ எல்லா மைக்களிலும் ஒலிக்க ஆரம்பிச்சது. சவுண்ட் இன்ஜினியர் பிளக் எடுத்துட்டான். ஆனா சத்தம் மாறல. அது ஸ்பீக்கர் இல்லாமலே ஒலிச்சது. அந்த நிழல் மெதுவா கேமரா லேன்ஸுக்கு முன் நின்றது. ஸ்கிரீன் முழுக்க கருப்பு. அதுக்குள்ள ஒரு வரி தோன்றியது. நிழல் வழிபாடு ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலை கிராமத்துக்காரர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க. அங்கே எதுவும் இல்லை. மட்டும் ஒரு கேமரா ட்ரபிட், அதன் மேல் கருப்பு கரை. மெமரி கார்டுல வீடியோ ஃபைல் ஒன்று மட்டும்.
அது பிளே ஆவதில்லை. ஆனா ஆடியோ மட்டும் இருந்தது. அதில் ஒரு ஆழமான குரல். நிழல் வழிபாடு நிறைவு பெற்றது. அந்த நாள் முதல் அந்த கல்லறை அருகே யாரும் ஒளி போட மாட்டாங்க. ஏனென்றால் ஒளி வந்தால் நிழல் விழும். ஆனா அந்த இடத்துல நிழல் தான் வழிபாடு செய்யறது. அந்த கடிகாரத்துல மணி ஊசிகள் நகராது. ஆனா ஒவ்வொரு இரவிலும் ஒளி வரும். பழைய மாளிகையின் மாடிப்படியில் தொங்கும் ஆன்டிக் கிளாக், கருப்பு மரத்தாலான அமைதி, வருடங்களாக நின்ற ஊசிகள். அவனது தாத்தா எச்சரித்தார். அந்த கடிகாரம் ஒரு மரண நேரம் பதிவு பண்ணிச்சு, அதை தொடக்கூடாது. ஆனா அவன் நம்பல. ஒரு நாள் ஆர்வத்தால் அதை திறந்தான். உள்ளே பழுப்பு நிற காகிதம் ஒன்று. அதுல எழுதியிருந்தது, நேரம் நின்ற இடத்துல உயிர் நிற்கும். அவன் சிரித்தான். ஆனா அந்த வரியின் பின்னணி அவனுக்கு தெரியாது. அதே இரவு 12 மணிக்கு மணி ஒலிச்சது. அது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒலித்தது. அந்த ஒலி எழுந்த நொடியில் அவனது போன், வாட்ச், வால் கிளாக் மூன்றுமே ஒரே நேரத்தில் தான் நின்றன. முழு வீடு நிசப்தம். காற்று கூட நின்றது. அந்த கடிகாரத்தின் உள்ளே மெதுவா ஒரு சத்தம் வந்தது. யாரோ மூச்சு விடுற மாதிரி, உயிரோடு இருப்பது போல். அவன் பயந்தான். மின்சாரம் ஃபிளிக்கர் ஆனது. ஷேடோ சுவரில் நகர ஆரம்பிச்சது. அந்த நிழல் அவனுடைய முகம் போல மாறி மெதுவாக கடிகாரத்தை நோக்கி நடந்தது. மறுநாள் காலை அவன் காணாமல் போனான். ஆனா அந்த ஆன்டிக் கிளாக் இன்னும் ஒலிக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 மணிக்கு. அந்த மணி அடிக்கும் ஒலியோடு சேர்ந்து ஒரு மூச்சு சத்தம் கேட்கும். யாரோ நேரத்துக்குள் சிக்கி இருப்பது போல. அந்த கோலம் அழிக்கக்கூடாது. ஆனா அவன் துடைத்துட்டான். நேரமில்லாத கடிகாரம் ஒலித்த இரவுக்கு பிறகு அந்த மாளிகை மூடப்பட்டது. ஒரு மாதம் கழித்து அருகே இருந்த பழைய கோயிலில் புதிய சத்தம் எழுந்தது. அந்த கோயிலின் தரையில் சிவப்பு நிற கோலம், உலர்ந்த இரத்தம் போல. யாரும் அதை தொட்டு பார்ப்பதில்லை. கிராமத்துக்காரர்கள் சொல்வாங்க, அந்த கோலம் பாவங்களை பூற்ற முத்திரை. ஆனா ஒரு நகரத்து ஆராய்ச்சியாளர் அந்த இடத்துக்கு வந்தான். அவன் அதை மியத்தென நினைத்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சான். மண்ணில் இருந்த சிவப்பு கோலத்தை பார்த்து, இது நிறம்தான் என்று கூறி துடைத்தான். அந்த நொடியில் காற்று நின்றது. ஒளி மங்கியது. அவனது கையில சிவப்பு தடம் தோன்றியது. மெல்ல காயம் போல மாறியது. அந்த இரவு 12 மணிக்கு அவனது வீட்டுச் சுவரில் சிவப்பு துளிகள் தோன்றின. அவன் அதை துடைத்தான். ஆனா மீண்டும் அதே இடத்திலே தோன்றின. இறுதியில் அவை ஒரு வட்டமாக மாறின. அடுத்த நாள் காலை அவன் காணாமல் போனான். சுவரில் ஒரு வரி மட்டும், அழித்தவன் இப்போ வரைந்தவன். அந்த கோயிலில் புதிய கோலம் தோன்றியது. மையத்தில் அவனது கைரேகைகள். கிராமத்துக்காரர்கள் சொல்றாங்க, அந்த கோலம் ஒவ்வொரு உயிரையும் எடுத்துக்கிட்டு மீண்டும் உருவாகுது. அதுதான் இரத்த கோலம். அந்த கண்ணாடி முன்னாடி யாரோ வழிபாடு செய்யறது. ஆனா யாரும் இல்ல. இரத்த கோலம் தோன்றிய சில நாட்களுக்கு பிறகு அந்த கோயில் அருகே இருந்த பழைய வீடு திறக்கப்பட்டது. 20 வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டின் கதவின் மேல் எழுதப்பட்டிருந்தது, ஒளி வந்தால் நிழல் எழும். ஒரு யூடியூபர் அந்த வீட்டுக்குள் புகுந்தான். ஹவுண்ட் ஹவுஸ் வீடியோ எடுக்க. அவன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அறையை ஸ்கேன் பண்ணினான். அறையின் நடுவில் ஒரு பெரிய கண்ணாடி. முன் ஒரு விளக்கு மட்டும் ஒளிர்ந்தது. அவன் லைவ் தொடங்கினான். நான் இப்போ இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன். எதுவும் நடக்கலனா மைத்துதான். சில நிமிடங்கள் கழித்து ஃபாலோயர்ஸ் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரோ, யாரோ உன் பின்னாடி நிக்கிறாங்க. அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. ஆனா கண்ணாடிக்குள்ள மட்டும் ஒரு நிழல் மண்டியிட்டு வழிபாடு செய்யறது போல இருந்தது. அவன் பயந்தான். அது அவனோட பிரதிபலிப்பு இல்ல, வேறு முகம். அவன் விளக்கை ஆஃப் பண்ணினான். அந்த நொடியில் கண்ணாடி கருமையாகி சின்ன ஒளி பளிச்சென பிரகாசிச்சது. அதோடு ஒரு குரல் கேட்டது, இப்போ நீயே வழிபாடு செய். அவன் கதவை திறக்க முயன்றான். ஆனால் திறக்கல. கண்ணாடிக்குள்ள பிரதிபலிப்பு அவனை நோக்கி சிரிச்சது. மெல்ல அதன் கைகள் கண்ணாடிக்குள்ளிருந்து வெளியில் வந்தது. அடுத்த நாள் காலை வீடு பூட்டப்பட்டிருந்தது. கண்ணாடி மட்டும் சிதறி இருந்தது. ஆனா
ஒவ்வொரு துண்டிலும் அவனுடைய முகம் அதே சிரிப்புடன். இன்றிரவு 12 மணிக்கு அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக ஒளி வரும். கண்ணாடி இல்லாமலே நிழல் வழிபாடு செய்கிறது. அதுதான் பிரதிபலிப்பு வழிபாடு. அந்த தீயில் மனிதன் எரியல, நிழல்தான் கரிந்தது. பிரதிபலிப்பு வழிபாட்டுக்கு சில வாரங்களுக்கு பிறகு அந்த கிராமத்துல அழிவின் தீயாகாரம் என்ற விழா நடந்தது. பாவங்களை தீயில் எரிக்கும் பழைய வழிபாடு. ஒரு புகைப்படக் கலைஞன் அந்த நிகழ்ச்சியை படம் பிடிக்க வந்தான். அவன் கேமராவை அமைத்தான். ஃபிளாஷ் ஒளியில் படம் எடுத்தான். ஆனா ஒவ்வொரு புகைப்படத்திலும் ஒரு கூடுதல் நிழல் தோன்றியது. யாரும் இல்ல, ஆனா அந்த நிழல் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இருந்தது. அவன் அதை ரிஃப்ளெக்ஷன் என்று நினைத்தான். ஆனா கண்ணாடி இல்ல, ஒளி மாறவில்லை. அந்த நிழல் மட்டும் ஃப்ரேம்க்கு வெளியே நகர ஆரம்பிச்சது. அவன் வீடு திரும்பி புகைப்படங்களை பார்த்தான். ஒவ்வொரு புகைப்படத்திலும் அந்த நிழல் அவன் அருகே வந்தது போல. கடைசி படத்தில் அது அவன் பின்னாலே நின்றது. அவன் மானிட்டரை பார்த்தான். அந்த நிழல் அசைந்தது. சுவரில் அவனுடைய ஷேடோ பளிச்சென ஒளிர்ந்தது. மின்சாரம் அனைத்தும் நிழல் அங்கேயே இருந்தது. மெல்ல அது எரிய ஆரம்பிச்சது. கருப்பு புகையாய் கரைந்தது. மறுநாள் காலை அவன் கருகிய நிலையில் கிடந்தான். ஆனா சுவரில் இன்னும் அந்த நிழலின் எரிந்த தடம் இருந்தது. கிராமத்துக்காரர்கள் சொல்றாங்க, அவன் இல்ல, அவனோட நிழல் தான் பாவத்தோட சேர்ந்து எரிச்சுக்கிட்டது. இன்றிரவு 12 மணிக்கு அந்த சுவரிலிருந்து சிறிய புகை எழும். அந்த புகையிலே இன்னும் நிழல் வடிவம் தெரியும். அந்த சிலை கண்ணை திறந்தால் கிராமம் மூச்சை விடாது. எரிந்த நிழல் சம்பவத்துக்கு பிறகு ஆர்கியாலஜி குழு அந்த கோயில் அருகே தோண்டல் நடத்தியது. மண் அடியில் ஒரு பழைய தெய்வச் சிலை கிடைத்தது. கருப்புகள், ஆனா முகம் மிருதுவாக உயிரோடு இருப்பது போல. தலைவர் எச்சரித்தார், யாரும் சிலையின் கண்களை நேராக பார்க்க கூடாது. ஆனா குழுவில் ஒருவன் நம்பல. அவன் சிலையை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அந்த நொடியில் காற்று நின்றது. அவன் சிலையின் கண்களை துடைத்தவுடன் ஒளி பளிச்சென பறந்தது. அந்த ஒளியில் தலைவர் தரையில் விழுந்தார். இதயம் நின்றது. ஆனா சிலையின் கண்கள் திறந்திருந்தது. அதை புதைக்க முயன்றார்கள். ஆனா மண் ஏற்கவில்லை. ஒவ்வொரு முறையும் சிலை மீண்டும் மேலே வந்தது. கண்களில் ஒளி அதிகரித்தது. இரவு 12 மணிக்கு அந்த ஒளி சன்னதியின் சுவரில் நிழல் உருவாக்கியது. அது பழைய பூசாரி வடிவம் போல, வழிபாடு செய்கிறது போல. அந்த எக்ஸிகேஷன் சைட் மூடப்பட்டது. ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 மணிக்கு அந்த மண் தானாக அசையும். ஒளி பளிச்சென்று தெரியும். கிராமத்துக்காரர்கள் சொல்றாங்க, அந்த தெய்வம் விழித்திருக்குது, ஆனா யாரும் பார்க்க கூடாது. அவன் தெய்வத்துக்கு வழிபாடு செய்தான். ஆனா தெய்வம் தான் அவனை விழுங்கிச்சது. விழித்த தெய்வம் சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆலயம் பூட்டப்பட்டது. ஆனா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 12 மணிக்கு தீபம் தானாக எரியும். ஒரு நாள் புதிய பூசாரி நியமிக்கப்பட்டான். அவனது பணி பழைய வழிபாட்டை முடிக்கணும். 108 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரம், ஒரு தீபம், ஒரு பூ. அவன் வழிபாடு செய்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் முகம் வெறுமையாயிற்று. 108வது நாளில் அவன் ஆலயத்துக்குள் தனியாக சென்றான். கதவு மூடப்பட்டது. 30 நிமிஷம் கழித்து தீபம் அணைந்தது. கதவை திறந்தபோது பூசாரி காணாமல் போனார். தரையில் சிவப்பு துளிகள், சுவரில் ஒரு வரி. தெய்வம் நிறைவு பெற்றது. அந்த நாள் முதல் தீபம் தானாக எரியுது. யாரும் இல்லை, ஆனா அதன் ஒளிக்குள் ஒரு நிழல் வழிபாடு செய்கிறது. அது பூசாரியின் வடிவம். கிராமத்துக்காரர்கள் சொல்றாங்க, அவன் இன்னும் வழிபாடு செய்றான், ஆனா உயிரோட இல்ல. அவன் நேரத்தை தாண்டினான், ஆனா உயிரை இழந்தான். காணாமல் போன பூசாரியின் வழிபாட்டுக்கு பின் ஆலயத்தின் தீபம் ஒருபோதும் அணையவில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 12 மணிக்கு அந்த ஒளி மாறாமல் எரிந்தது. ஆனா அந்த ஒளி ஒரு நிழலை உருவாக்க ஆரம்பிச்சது. அது தெய்வத்தின் வடிவம். ஒரு இளம் பண்டிதர் அந்த மர்மத்தை ஆராய முடிவு செய்தார். அவன் அந்த ஆலயத்தின் பூட்டை திறக்க மெல்ல கதவு தானாக திறந்தது. உள்ளே எந்த சத்தமும் இல்லை. ஆனா மையத்தில் பழைய கடிகாரம் ஒன்று கிடந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதுதான் நேரமில்லாத கடிகாரம். ஆனா
இப்போது அது இயங்கவில்லை. அவன் அதை சுத்தம் செய்து சுழற்றினான். அந்த நொடியில் மணி ஒலிச்சது. கடிகாரம் உயிரோடு வந்தது போல. அந்த ஒலி எழுந்ததும் ஆலயத்தின் ஒளி அதிர்ந்தது. சுவரில் நிழல்கள் நகர ஆரம்பித்தன. அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். பூசாரியின் நிழல், கண்ணாடியின் நிழல், எரிந்த நிழல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது. அவை அனைத்தும் மையத்தில் கலந்து ஒளியாக மாறின. அந்த ஒளியில் தெய்வச் சிலையின் கண்கள் திறந்தன. அவன் அந்த ஒளிக்குள் நடந்தான். அவனது நிழல் காணாமல் போனது. முழு ஆலயமும் அமைதியாகிவிட்டது. கடிகாரம் நின்றது. மறுநாள் காலை ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது. ஆனா கடிகாரம் மட்டும் இன்னும் ஒலித்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 12 மணிக்கு. சுவரில் ஒரு புதிய எழுத்து தோன்றியது. நேரம் மீண்டும் ஆரம்பிக்குது. ஆனா நீ இல்ல, அதுதான் மறக்கப்பட்ட வழிபாடு. நேரத்தை தாண்டி நடந்த பாவத்தின் கடைசி பாடல்.